இதேபோல பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்களும் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகை இடமாகத்தினுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. தனிக்கட்சியின் அரசியல் கொள்கை பற்றி பேசுவதில் என்ன பிரச்சனை? பிரதமர் ஹரணி எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் கட்சி உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசாங்கத்தால் பலமாக செயற்பட முடியும். பல கட்சி முறைமை உள்ள நிலையில் தனி கட்சியின் அரசியல் கொள்கை பற்றி பேசுவதில் என்ன பிரச்சனை உள்ளது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் எதிர்க்கட்சிகளிடத்தில் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்காக நேற்று தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களையும் பிரதமர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சியினர் மக்களுக்கு பயனடையும் வகையில் யோசனைகள் மற்றும் திருத்தங்களை முன்வைக்கவில்லை, மாறாக குற்றச்சாட்டுகளை மாத்திரமே முன்வைத்து வருகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நாடு மீண்டும் மங்குருத்து நிலைக்கு செல்லும் என்று குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினர் இன்று திரைசேரியின் கையிருப்பு நிரம்பியுள்ளது என்று குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை எதிர்க்கட்சியினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முன்பள்ளி கல்வி அறிவு இருப்பவர்களால் கூட திரைசேரியின் கையிருப்பை அதிகரிக்க முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவருக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவ்வாறாயின் எமக்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசியல் தலைவர்கள் முன்பள்ளி கல்வி அறிவு இருக்கவில்லையா என்று கேட்கின்றோம். பொருளாதாரத்தை சிறப்படுத்துவதற்கு சிறந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதனால் தான் திரைசேரியின் கையிருப்பு இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பத்திரமுள்ள கட்சி காரியாலயத்தில் கூடி அரசாங்கம் தீர்மானங்களை எடுப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஆம், நாங்கள் எமது கட்சி காரியாலயத்தில் கூடி அரசியல் கொள்கை பொது கொள்கைகள் பற்றி பேசுகிறோம். கருத்துக்கள் மற்றும் நிலைப்பாடுகளை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அரசு நிர்வாக கட்டமைப்பில் கட்சி கொள்கையை நாங்கள் கொண்டு வரவில்லை. எனவே கட்சி அலுவலகத்துக்கு சென்று ஒன்றிணைந்து பேசுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆட்சியில் இருக்கும் கட்சி உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசாங்கத்தால் பலமாக செயற்பட முடியும். கட்சியின் கொள்கை அரச கொள்கை மற்றும் அரசாங்க கொள்கையை எம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடியும். பல கட்சி முறைமை உள்ள நிலையில் தனி கட்சியின் அரசியல் கொள்கை பற்றி பேசுவதில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதாக பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்ட் கேள்வியாக முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.